ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ நிறைய பேர் வந்து காட்டுக்கனவில் வந்து முடிய போகுதா? ஸோ கன்ஃபார்மாக சொல்லுங்கள். ஸோ இன்னும் நியூஸ் சீரியல் வந்து ப்ரோமோ வரலையே. நீங்கள் சொன்னீங்க பிக் பாஸ்க்காக காட்டுக்கன வெளி முடியல, அப்போ ஏன் நியூஸ் சீரியல் ப்ரோமோ வராது போது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் தான் இது. எஸ், வந்து காட்டுக்கன வெளி வந்து அஃபிஷியலாக எண்ட் ஆக போகுது. இது வந்து கன்ஃபார்ம்டு அப்டேட். ஸோ நேற்று வந்து பிரியங்காவுமே ஒரு ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சென்னையில் வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸ் கோனா மிஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல இருந்து கன்ஃபார்மாக கேவி வந்து முடிய போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நியூ சீரியலுடைய ப்ரோமோ இன்னும் வரலையே, அதனால கேவி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நியூ சீரியலுடைய ஷூட் வந்து பேரலா போயிட்டு தான் இருக்கு. ப்ரோமோ மட்டும் இன்னும் எடுக்காம இருக்காங்க. ப்ரோமோ ஷூட் வந்து இன்னும் ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ள எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. பட் ப்ரோமோ ஷூட் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வித்தின் 2 டேஸ்க்குள்ளே எடிட் பண்ணி ப்ரோமோ வந்து ஏர் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரோமோ ஏர் ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 3 வீக்ஸ்க்குள்ள சீரியல் வந்து லான்ச் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்டோபர் வந்து செகண்ட் வீக் அப்படின்ற மாதிரி வந்து சீரியல் லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. கன்ஃபார்மா கேவி எண்டு. ஸோ அந்த இடத்துல கேவிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நியூ சீரியலான நீ நான் காதல் சீரியல் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. விஜய் டிவி ஃபேன்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ப்ரொமோஷன் எப்பயுமே வந்துட்டு டீம்ஸ்ல இருந்து எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டா டீம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் கொடுத்து வந்து ப்ரொமோஷன் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ நிறைய நியூ சீரியல்ஸ்க்கு இப்போ வந்துட்டு இருக்க இல்லையா சீரியல்ஸ், ஸோ அதுக்கு எல்லாமே லான்ச் ப்ரோமோ அப்படிதான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீரியலுக்கும் அப்படிதான் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால தான் வந்து ப்ரொடக்ஷன் தான் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அந்த சீரியல் வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு. நான் வந்து ஒன் பை ஒன்னா ஷேர் பண்றேன். கன்ஃபார்மா வந்து காட்டுறதுக்கான வெளியே எண்ட் ஆக போகுது, அது உண்மைதான். ஸோ கொஞ்ச நாள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் லான்ச் ஆகிடும் முன்னாடியே. பட் அதுக்கப்புறம் வந்து 1 or 2 வீக்ஸ் வேணா கேவி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இந்த ஸ்கெடியூல் வந்து லாஸ்ட் ஸ்கெடியூலா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்கெடியூல். எப்பயுமே வந்து 15 முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ இந்த வாரம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 2 to 3 டேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுக்க வேணா சான்ஸ் இருக்கே தவிர நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க. ஸோ அது வந்து கன்ஃபார்ம்டு தான். நிறைய பேர் காட்டுக்கன வேலி, முக்கியமாக சூர்யா வெனிலா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. பட் பிரியங்கா வந்து சீக்கிரமே ஒரு நியூ ப்ராஜெக்ட்ல கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லி எனக்குமே நம்பிக்கை இருக்கு. இப்போ ரீசெண்டாகவே அவங்களும் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஏதாவது நியூ சீரியலுக்கான லுக்கோ அப்படின்ற மாதிரி லுக் டெஸ்ட் போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் அப்டேட் இருக்கா அப்படின்ற பற்றி தெரியல. பட் அவங்க அது தேவையில்லாமல் அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பற்றி நானும் அப்டேட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒன்ஸ் ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இப்போதைக்கு கேவியை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா முடிய போகுது அப்படின்றதுக்கு அப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் கொஞ்சம் நல்லா ஜாலியாக மூவ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதுதான் நம்ம சைடுல இருந்து கேட்டுக்கிறது. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.